பிரச்சாரம் பண்ணும்போது சேரில் 2 பண்ணி மழை பெஞ்சிச்சு. காலை கீழே வைக்கிற பதில் ஜென்ரேட்டரில் வச்சுருக்கேன். ஒரு 1 ஹவரில் ஒரு 3 வாரம் எடுக்கணும். அதை தாண்டி போச்சுன்னா பாதி கால் எடுக்கணும். ஓமந்திரம் வந்தால் ஃப்ரீ, அங்கே போனால் காசு. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். யாரும் வரும். ரஜினி சரவணன் வந்து 2 லட்சம் கொடுத்தாரு. சூப்பர் ஸ்டார் 1 லட்சம் கொடுத்தாரு. லக்ஷ்மணன் எதை பற்றியும் கவலைப்படாங்க. நான் அவங்க முதல்ல ரசிகன். இதெல்லாம் பார்த்தேன், ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஃபோன் பண்ணி பேசுகிற மேனேஜர்லாம் நடப்பீங்களா, ஓடுவீங்களா, உங்கள் கால் எடுத்துட்டாங்க, யாருங்க சொன்னது, இப்போ நீங்கள் எங்கெங்கே இருக்கீங்க? உடனே அவங்க ஆஃபீஸ் போனேன். லட்சுமணன் நீங்கள் இப்படி இருக்கீங்க, உங்களை பற்றி வெளியே தப்பாக சொல்கிறாங்க. அந்த யூடியூப் சேனல் நிறையா இன்ட்ரி கொடுக்குற அவங்க ஃபண்டு கொடுக்குறாங்க. அதை வச்சு கொஞ்ச நாள் சாப்பிட்டு நான் யூடியூப் சேனல்லாம் லைஃப்பில் மறக்க மாட்டேன். அவங்க ஒரு தடவை தான் போடுவாங்க, நீங்கள் அடிக்கடி போடுங்க. அதை பார்க்குறவங்க எனக்கு பணம்லாம் உதவி பண்ணுறாங்க. எனக்கு அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் நேற்று பேசினார். உங்கள் வீடியோ பார்த்தேன், ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு 2 நாள் கழித்து ரஜினி சரவணன் ஒருத்தர் வருவார். சார் போண்டாமணிலாம் இறந்தது காரணம் வறுமை தான், பட வாய்ப்பு இல்லை. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட நேர்காணல் வாவா லக்ஷ்மணன் அவர்கள் நம்மோட இணைகிறார். ஐயா வணக்கம். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். என்னை என் நண்பர் அஜில் வந்து காலையில் ஃபோன் பண்ணார். சார் நேரம் எம்எல்ஏ ஹாஸ்டல் வந்துருங்கன்னாங்க. வந்தாங்க, கொஞ்சம் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. இங்கே பார்க்கில் வச்சு என்னை பேட்டி காண்றாரு. உங்களை திரையில் அதிகமாக பார்த்து நாங்கள் சிரிச்சிருக்கோம். எங்களுடைய கவலைகளை மறந்து உங்களுடைய நடிப்பை பார்த்து நாங்கள் சிரிச்சிருக்கோம். இன்றைக்கி இப்படி ஒரு நிலைமை நாங்கள் உங்களை சந்திச்சிருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். இருந்தாலும் தவிர்க்க முடியாத சூழல் இப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு வந்திருக்கு. என்ன சார் நடந்தது? சார் நான் பெங்களூரில் ஒரு பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன். பிரச்சாரம் பண்ணும்போது சேரில் 2 பண்ணியிருந்தேன். மழை பெஞ்சிச்சு. காலை கீழே வைக்கிற பதில் ஜென்ரேட்டரில் வச்சுருக்கேன். 10 நாள் கழிச்சு பார்க்குறேன், அது கால் பெருசாக இருந்தது. அப்போ வந்துட்டு எனக்கு 30 வருஷமாக ஒரு டாக்டர் இருக்கார், கே பாலசுப்ரமணியன். அவரை போய் பார்த்தேன். வச்சுங்கன்னா எக்ஸ்ரே எடுத்தார். ஒரு 1 ஹவரில் ஒரு 3 வாரம் எடுக்கணும். அதை தாண்டி போச்சுன்னா பாதி கால் எடுக்கணும். தயவுசெய்து இங்கே பண்ண முடியாது, ஓமந்திர ஆஸ்பத்திரிக்கு நான் லெட்ரு தரேன். அவரோட சம்பந்தம் பொன்முடி, அவர் மாசுபுரம்னு சொல்லி 1 ஹவரில் எடுத்தாங்க. 2023, 3 வருஷம் ஆச்சு. இப்போ தான் காஞ்சி குணமாயிருக்கு. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். யாரும் வரக்கூடாது. ரஜினி சரவணன் வந்து 2 லட்சம் கொடுத்தாரு. சூப்பர் ஸ்டார் 1 லட்சம் கொடுத்தாரு. சூப்பர் ஸ்டார் ஆஃபீஸ்லேருந்து சுப்பையான ஒருத்தர் ஃபோன் பண்ணார். மாதம் உங்களுக்கு 10,000 வரும், நல்ல வீடு அப்படிங்கினார். இதெல்லாம் வந்து யூடியூப்பில் பார்த்து மினிஸ்டர் ராஜ்மோகன் சார் வந்து நேராக பார்த்து 20,000 பணம் கொடுத்தாரு. லக்ஷ்மணன் எதை பற்றியும் கவலைப்படாங்க. நான் அவங்க முதல்ல ரசிகன். இதெல்லாம் பார்த்தேன், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் தரையில் படுத்துருக்கீங்க சார், வசதி இல்லை, வீடு இல்லை. காலை பார்த்தோன்னே ரொம்ப இதாகிட்டார். உங்களுக்கு எம்எல்ஏ ஹாஸ்டலில் ஒரு வீடு தரேன், ஒரு 6 மாதம் தந்தேன், அப்புறம் உங்களுக்கு ஹவுசிங் ஒரு சொந்தமாக வீடு வாங்கி தரேன். எனக்கு தெரிஞ்சு நான் சிஎம்ஐ பற்றிய ஒரு யூடியூப் சேனலில் பேசினேன். அவர் காதுக்கு போய் தான் அந்த ஏற்பாடெலாம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ரஜினிகாந்த் சார் மாதம் 10,000 தனியாக வீடு பாருங்கன்னாரு. ராஜ்மோகன் சார்கிட்ட தனி, ஏங்க இங்கே எல்லா வசதி இருக்குது, கீழே ஹோட்டல் இருக்குது, கேண்டீன் இது, டீ இருக்குது, எல்லாம் இருக்குது, உங்களுக்கு ராஜா மாதிரி வச்சுக்கிறேன்,
நீங்கள் கீழே போய் சாப்பிட வேணாம், உங்களுக்கு ஒரு பையனை போட்டு அவர் மூலமாக எல்லாம் தர சொல்கிறேன். அருண்குமார்னு ஒரு பையன், அப்புறம் அஜய் வேலு அவர் பிஏ. இப்போ சார் வந்து அமெரிக்கா போயிருக்காரு, 8ஆம் தேதி வந்துடுவார். இந்த விஷயம் கேள்விப்பட்டவொடனே ஃபஸ்ட்டு என்னை பார்க்க வந்தது டைரக்டர் விக்ரமன் சார். நான் அவர்கிட்ட 10 வருஷம் வேலை பார்த்தேன். வந்து ஒரு 50,000 பணம் கொடுத்தாரு. வச்சோம்னா என் கை ராசி, இன்னும் உனக்கு லட்சக்கணக்கில் பணம் வரப்போகுது. அவர் போன பிறகே ராஜ்மோகன் சார் வந்துட்டார், மினிஸ்டர். அவர் வந்து 25,000 கொடுத்துட்டு இந்த வீடு சொன்னார். நான் விக்ரமன் சார் ஃபோன் பண்ணேன், சார் இந்த மாதிரி வீடு நான் சொல்லலையா, நான் சொன்னால் பறிக்குமியா என் கை ராசி அப்படின்னாரு. இப்போ இங்கே வந்து 3 நாள் இருக்கேன். நல்ல தரமான சாப்பாடு. என் கூட ஒரு பையன் ராஜேஷன் இருக்கான், இப்போ வெளியில் போயிருக்கான். எங்கள் 2 பேருக்கும் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிட்டார். ஓகே. ஸோ உங்களை கதைகள் கேட்கும் எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இப்போ மிகப்பெரிய ஒரு பிரபலமாக இருந்தீங்க, இப்போ இப்படி ஒரு சூழலுக்கு வந்திருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து யார் கூட இருந்தீங்க, அந்த இடத்துக்கு என்ன ஆச்சு, ஏன் அங்கே வந்து உங்களால் தொடர்ந்து இருக்க முடியல? வாடகைக்கு வழி இல்லை, சாமானத்துக்கு வெளியே போட்டாங்க. என் நண்பர் பாண்டித்துறைங்கிறவர் தனியாக தான் இருந்தீங்களா? இல்லை, அந்த பையன் கூட இருந்தான். நண்பர் பாண்டித்துறை வந்து நம்ம கெஸ்ட் ஹவுஸில் தங்கிக்கிங்க, நீ வீடு கிடைக்கவே இங்கே தங்கிக்கங்க, நான் எல்லா சௌகரியம் பண்ணித்தரேன்னாரு. அதே மாதிரி எம்எல்ஏ வீடு கொடுத்தோடனே அவர்கிட்ட சொல்லிவிட்டு காலி பண்ணிட்டேன். அங்கே ஒரு சோஃபா கொடுத்தா அதெல்லாம் படுத்துருந்தேன். அவர் 2 மாதம் சோறு போட்டு செலவு பண்ணலாம் கொடுத்தாரு. அது வேளாண் காலனி சூப்பர் வீட்டுக்கு ஆஃபீஸு. அந்த வீட்டை இவங்க வந்து எடுத்து நடத்துகிறாங்க. ஓகே சார். பல பிரபலங்கள் கூட உங்களை வந்து நாங்கள் திரையில் பார்த்துருக்கோம். இப்போ கடைசியாக வந்து நீங்கள் எந்த படத்தில் நடிச்சீங்க, அதுக்கப்புறம் திரை வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்ப குறைஞ்சதை நம்மளால் பார்க்க முடியுது, ஏன் அந்த திரை வாய்ப்பு? தேசிங் ராஜாங்கிற 2 படத்தை நடித்தேன், படம் சரியாக போகல. இந்த 3 விரல் எடுத்தது கொஞ்சம் பேப்பர்லாம் நியூஸ் வந்துச்சு. அதுக்கு உங்களுக்கு தான் தெரியுமா, கெடுக்கிறதுக்கு ஆள் நிறைய இருக்கும். லட்சுமணுக்கு கால் பாதி எடுத்துட்டாங்க, அவனால் நடக்க முடியாது அப்படின்னு சொன்னதுனால யாருமே பட வாய்ப்பு தரல. ஃபோன் பண்ணி பேசுகிற மேனேஜர்லாம் நடப்பீங்களா, ஓடுவீங்களா, உங்கள் கால் எடுத்துட்டாங்க மேம், யாருங்க சொன்னது, இப்போ நீங்கள் எங்கெங்கே இருக்கீங்க? உடனே அவங்க ஆஃபீஸ் போனேன். நாங்கள் லட்சுமணன் நீங்கள் இப்படி இருக்கீங்க, உங்களை பற்றி வெளியே தப்பாக சொல்கிறாங்க சார், வளர்த்து விடுறதுக்கு ஆள் கம்மி சார், கெடுக்கிறதுக்கு நிறையா பேர் இருக்காங்க. சரி, ஒரு 4 நாள் உங்களுக்கு ஷூட்டிங் வேலூரில், நான் உங்களுக்கு கார் அனுப்பிச்சிடுறேன். காரில் வந்து ஒரு சாஸ்தான ஒரு ஐயப்பன் படம், ராஜா தேசிங் டைரக்டர். இதெல்லாம் நல்ல மரியாதை கொடுத்து எனக்கு தனி ரூம் கொடுத்து எல்லாம் வச்சுக்கிட்டார். அந்த யூடியூப் சேனல் நிறையா இன்டர்வியூ கொடுக்குறேன், அவங்க ஃபண்டு கொடுக்குறாங்க. அதை வச்சு கொஞ்ச நாள் சாப்பிட்டுக்கிட்டேன். நான் யூடியூப் சேனல்லாம் லைஃப்பில் மறக்க மாட்டேன். சன் டிவி, பசன் டிவி, அவங்க இதில் இன்டர்வியூ கொடுக்குறோட அந்த யூடியூப் சேனலில் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக போகுது. அவங்க ஒரு தடவை தான் போடுவாங்க, நீங்கள் அடிக்கடி போடுங்க. அதை பார்க்குறவங்க எனக்கு பணம்லாம் உதவி பண்ணுறாங்க. எனக்கு அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் நேற்று பேசினார், நான் வீடியோ பார்த்தேன், ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு 2 நாள் கழித்து ரஜினி சரவணன் ஒருத்தர் வருவார், அவர் வந்து உங்களுக்கு ஒரு அமௌண்ட் தருவார், மாதம் ஒரு அமௌண்ட் தருவார் அப்படின்னா. இப்படி போய்கிட்டு இருக்கு. விக்ரம் சார் எதை பற்றி கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நாள் போட்டும் உனக்கு ஒரு பெரிய அமௌண்ட் தரேன்னு சொல்லியிருக்காரு. நான் அவர்கிட்ட 10 வருஷம் இருந்தேன். அவர் கல்யாணம் பண்ணுற வரைக்கும் அவர் கூட தான் இருந்தேன். கல்யாணம் கூட அவர் வெளியே போகணுன்னு சொல்லலை. எனக்கு ஒரு வீடு எடுத்து கொடுத்து, சிவா சிவான்னு ஒருத்தர் இருக்கார், அவர் இப்போ இல்லை, தவறி போயிட்டார். சிவா நீங்கள் லட்சுமணனை கூட வச்சுக்கோங்க, நான் பாதி வாடகை கொடுத்தேன்னு சொல்லிட்டு அவர் கூட தான் இருந்தேன். அவங்க ஒய்ஃபு கல்யாணம் பண்ண பிறகு எனக்கு டெய்லி சாப்பாடெலாம் கொடுத்து விடுவாங்க. அது மாதிரி நிறைய நண்பர்கள் தான் ரொம்ப உதவி. நான் இங்கே காலி பண்ணிட்டு வரும்போது ஒரு 4 நண்பர்கள் சாமான்லாம் தூக்கிட்டு வந்து எல்லாம் போகும்போது ஒன்று அழுதுட்டாங்க. இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு சார்.
இப்போ துணை நடிகர்கள் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா நீங்கள் மட்டும் இல்லை, இன்னும் பல துணை நடிகர்களுடைய இப்போதைய நிலைமை வந்து இப்படி தான் இருக்குது பழைய நடிகர்களோட. என்ன போண்டாமணிலாம் காரணம் சார்? சார் நீங்கள் போண்டாமணிலாம் இறந்ததுக்கு காரணம் வறுமை தான். பட வாய்ப்பு இல்லை அப்படின்னு. அதான் கேட்குறேன். நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய நடிகர் கஷ்டப்படுறாங்க. படங்கள்லாம் ஓடுறது இல்ல. சின்ன சின்ன படம் தான் ஓடுது, பெரிய படம் கூட ஓடுறது இல்லை. இப்போ சமீபத்தில் 100 நாள் ஓடின படம்லாம் சின்ன படம் தான். பெரிய படங்கள் பெருசாக போகிறது இல்லை. பாருங்கள், விஜய் சார் சிஎம் ஆகிட்டார், அவர் படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. அவ்வளோ அரசியல் எதிர்ப்பு, இதுதான் காரணம் சார். இப்போ நான் வந்து ஒரு வீடு வாங்கிட்டேன்னா, எப்படி வீடு வாங்கினா கொஞ்சம் படத்தில் பார்த்தோம், லட்சுமணன் வீடுலாம் வாங்கிட்டீங்க, நான் யார்கிட்ட ஆட்டையை போட்டீங்க அப்படி தான் கேட்குறாங்க. நான் லோன் போட்டு வாங்கினேங்க அப்படின்னா, ஓ சினிமா நடிகர்கள்லாம் லோனே தரமாட்டாங்க, ஏன் அப்பீலாக விடுற அப்படி சொல்கிறாங்க. இப்போ நிறைய துணை நடிகர்கள் வந்து இப்போ இந்த சின்ன திரையிலிருந்து வந்து இந்த திரைக்கு வந்துட்டு இருக்காங்க, பெரிய ஸ்க்ரீனுக்கு வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஏற்கனவே அந்த பிக் ஸ்க்ரீனில் இருந்த உங்கள் நிலைமையெல்லாம் எப்படி இருக்குமோ அவங்களால எப்படி வந்து அதில் தாக்கு பிடிச்சி நிற்கும்? பாவம் சார், ரொம்ப கஷ்டம் சார். அம்மா ஹோட்டல்லாம் சாப்பிட்றாங்க, நம்ப மாட்டீங்க. இப்போ சிஎம் வந்து அம்மா ஹோட்டல்லாம் பயங்கர சுத்தப்படுத்தி தரமான உணவு. இப்போ முதல்ல இட்லிலாம் இந்த பச்சை அரிசியில் போடுவாங்க, ரேஷன் அரிசிலாம். இப்போ விஜய் சார் சொல்லிட்டாரு தரமான அரிசியை போட்டு பண்ணுங்கன்னாரு. நிறைய பெரிய விஐபியாக கார் நிப்பாட்டி சாப்பிட்டு போகிறாங்க. அது வந்து இந்த சின்ன நடிகர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்குது. அவரும் சில நலிந்த கலைஞர்களுக்கு கரெக்டான ரிசல்ட் கிடச்சுன்னா வேண்டிய உதவி பண்ணுறாரு. ஏன்னா அவர் ஒரு நடிகை கஷ்டப்பட்டு தானே வந்துட்டார், அதெல்லாம் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னும் 6 மாதம் கழிச்சு பாருங்கள், இந்த ஃபேமிலியில் ஆயிடுவார். 5 வருஷம் இல்லை, அதுக்கு அடுத்த எலெக்ஷனே அவர் தான் ஜெயிப்பார். இப்போயே வந்து நீங்கள் டெய்லி நியூஸ் பார்க்குறீங்க, நிறையா பேர் பெரிய பெரிய கட்சியிலேருந்து தான் இங்கே வந்துட்டாங்க. காரணம் வந்து இங்கே மரியாதை இருக்குது, அங்கே மரியாதை இல்லை. இன்றைக்கி இருக்கிற எம்எல்ஏலாம் இங்கே போய் பாருங்கள், எல்லாம் சின்ன சின்ன பசங்க, 35 வயசு 40 வயசு, எவ்வளோ ஆர்வமாக வேலை செய்கிறாங்க. நான் இன்றைக்கி காலையில் நீங்கள் ஃபோன் பண்ண ஒரு வீடியோ வந்தேன், அங்கே 2-3 எம்எல்ஏ வந்து. ஆனால் வீடியோ பார்த்தோம், பேப்பரில் பார்த்தோம், ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே. நான் வந்து ரோடில் தான் இருக்கேன், எதாவது ஹெல்ப்னா என் கதவை தட்டுங்க, நான் வேணுங்கிறத பண்ணுறேன்றாங்க. அப்படி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய உதவிகள் உங்களுக்கு வருது, நிறையா வந்துருச்சு. இப்போ நான் முதல்ல மது பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தேன். இப்போ ஒரு மாதம் ஆச்சு. இப்போ காசு செலவு கிடையாது, ஃபுட்டு ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. அதனால் வந்து நல்லபடியாக போயிட்டு. ஓகே, இப்போ நிறைய பிரபலங்கள் கூட வந்து நீங்கள் நடிச்சிருக்கீங்க. இப்போ உங்களோட இந்த நிலைமையை பார்த்து நீங்கள் யார்கிட்டையாவது கால் பண்ணி ஹெல்ப் கேட்டிங்களா? இல்லை இல்லை, யார்கிட்டையும் கால் பண்ணல. அப்படி ஃபோன் பண்ணாலே ஃபோனை கட் பண்ணிடுவாங்க ஹெல்ப் கேட்டால். யார் யாருக்கு பண்ணியிருக்கு? யாருக்குமே நான் பண்ணலை. எனக்கு லெஜண்டுக்கெல்லாம் அவங்களாம் வந்து கோவிந்தராஜன் ஒரு பிஆர் இருக்கார், அவர் வந்து சொல்லி கூல் சுரேஷ் அவங்க மூலமாக தான் லெஜண்ட் வந்து 2 ரூபா கொடுத்தாரு. ரஜினி சார்லாம் கேட்கவே இல்லை, சுப்பையா ஃபோன் பண்ணார். ஆனால் உங்கள் வீடியோ பார்த்தாருண்ணே சூப்பர் சார், உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும்னு மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் போட சொல்லியிருக்காங்க. இப்படி தான் யார்ட்டையும் ஃபோன் பண்ணி கேட்டால் அடுத்து ஃபோன் பண்ணால் கட் பண்ணிடுவாங்க. இதுதான் நிலமை. எத்தனை ஆண்டுகளாக வந்து திரையுலகில் வந்து இருக்கீங்க? இந்த இத்தனை ஆண்டு திரையுலகில் நம்ம இப்போ வெளியிலேருந்து ஒரு சாதாரண மனுஷன் வந்து ஒரு உங்களை மாதிரி நடிகரை பார்க்கும்போது நீங்கள் வந்து வெல் செட்டில்டாக இருப்பீங்க, நல்ல வசதியாக இருப்பீங்க, வசதி வாய்ப்பாக இருக்கீங்க. ஒரு பிரபலம் அப்படின்னாலே வந்து அதே மாதிரியான பார்வை தான் மக்களுக்கு இருக்கும். நீங்கள் இத்தனை ஆண்டுகள் திரையுலகில் இருந்தும் ஒரு சேமிப்பு உங்களுக்கு நீங்கள் இன்னும் உங்களுக்காக நீங்கள் எதுவும் சேமித்து வைக்கலையா? எங்கள் தம்பி கேரளாவில் ஒருத்தர் இருந்தார், கார்பெண்டர் வேலை பார்த்துட்டு துபாயில் வேலை பார்த்து இருந்தார். அவருக்கு வந்து கேன்சர் வந்துச்சு. அவர் எர்ணாகுளத்தில் ஒரு ஆஸ்பத்திரியில் சேர்த்து அவரை குணப்படுத்திருக்காக நான் பெரிய தொகையை செலவு பண்ணேன். கடைசியில் இறந்துட்டார். அப்புறம் என் கூட பிறந்தவங்கலாம் வந்து
பெருசாக யாருமே இல்லை. ம். என்னால் முடிஞ்ச உதவி பண்ணுவேன். என்னை கேட்க மாட்டாங்க. நானாக அவங்க அக்கௌண்ட் நம்பரை வாங்கி போட்டு விட்ருக்கேன். அதுதான் சேமிப்பு இல்லை. நான் அப்போ எங்கள் கேன்சர் தம்பிக்கு ஹெல்ப் பண்ணும்போது ஒரு வீடுலாம் பார்த்து கனவுல இருந்தேன். அவன் இந்த இந்த கட்டியை பார்த்தோன்னே எனக்கு பயம் வந்துடுச்சு. அவனுக்கு ஹெல்ப் பண்ணேன். திடீர்னு தவறி போனால் நான் கேரளா போனேன். போனாங்க அதில் பாருங்கள், நாங்கள் தமிழ்காரங்க, அவனை குடியிருக்க தெருவில் மலையாளி, பேனர்லாம் வச்சு மாலை போட்டு அப்படி வச்சுருந்தாங்க. நாங்கள் எல்லா பேரையும், எங்கள் அக்கா, எங்கள் அண்ணன், நான் ரெட்டை பையன், எல்லா பேரும் நான் தான் கூப்பிட்டு போனேன். அதில் அப்புறம் அவருக்கு காரியம் வந்துச்சு, அதுக்கு ஒரு தொகை செலவு பண்ணேன். அதனால என்கிட்ட சேமிப்பு இல்லை. ஆனால் இது வரைக்கும் பிச்சை எடுக்கலை. சாப்பாடுக்கு கஷ்டப்படாமல் எனக்கு கடவுள் வச்சுருக்காரு. அதான் சொன்னேன்னே, யூடியூப்காரங்க எனக்கு பணம் கொடுத்தாங்க, அதை ஒத்து கொஞ்ச நாள் வண்டி ஓட்டிக்கிட்டு. இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் வாயிலிருந்து கேட்குறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா அதுக்கு என்ன சார் பண்ணுறது? கடவுள் வந்து அப் அண்ட் டவுன், அதுதான் வாழ்க்கை. நம்ம எப்போவுமே அப்பில் இருந்தால் எனக்கா ஒரு நாள் கீழே வந்தால் திருப்பி எந்திக்க மாட்டோம். இப்போ டவுன் ஃபால்ட்டு நீங்கள் வந்தீங்க, நான் உங்கள்கிட்ட நடந்து பேசிட்டு வரும்போது சொன்னேன், சார் 1 மாதத்தில் பாருங்கள் சார், உங்களை மாதிரி பேண்ட் ஷர்ட்டை போட்டு சந்தோஷமாக இருப்பேன்னு நான் சொன்னேன். அது நிச்சயம் நடக்கணும். நிச்சயமாக நடக்கணும், அதுதான் எங்களுடைய ஆசையும். இப்போ உங்கள் ஃபேமிலியிலேருந்து உங்கள் சப்போர்ட் அந்த மாதிரி எதுவும்? அது அவங்களே கஷ்டப்படுறாங்க. எங்கள் அக்கா மெட்ராஸில் இருக்காங்க, ஆவடியில். லட்சுமணா, உனக்கு ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது செய்யணுமாம்பாங்க. எனக்கு மீன் குழம்புனா பிடிக்கும். அது சொன்னோம்னா பண்ணி கொடுத்து விடுவாங்க. வர சண்டே கூட அக்கா வீட்டிலேருந்து ஸ்பெஷலாக வருது. இந்த ஜீவா சாரோட அப்பா சௌத்ரி சார் கூட வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் பல வாட்டி சொல்லியிருக்கீங்க. அவர் கூட இருந்த காலங்கள் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது? அவருடைய இழப்புக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எப்படி ஒரு சூழல் வந்தது? சௌத்ரி சார் ஓமந்தூர் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது ஒரு பெரிய தொகையை கொடுத்து விட்டார். ஜீவா மாதம் 15,000 1.5 வருஷம் போட்டுக்கிட்டார். அப்புறம் அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட கேட்டால் போடுவார். விஜய் டிவி பாலா ஃபஸ்ட்டு போனால் கொடுத்தாரு. நான் மாயனை வந்திருக்காக அந்த காமெடி ரசிகன்னேன். நான் தாங்க என்னால் முடிஞ்ச தொகை நான் 1 ரூபா கொண்டு வந்தேன். உங்கள் பெட்டுக்கு அந்த பக்கம் பார்த்தா அவர் ஒரு சினிமா நடப்பார், அவர் கொஞ்சம் கொடுத்துட்டேன். நீங்கள் எதாக இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணோன்னே, அண்ணே இன்னொரு 1/2 hour வெயிட் பண்ணுங்க, பணத்தை போட்டு விட்டுருவாரு. முதல்ல இன்றைக்கி பிளட்டு நிறையா வரும்போது ட்ரெஸ்ஸிங் வந்து ஹாஸ்பிட்டல் தான் பண்ணணும். அப்போ நான் ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு ஆட்டோக்கு 100 ரூபா, ட்ரெஸ்ஸிங் 100 ரூபா, திருப்பி 100 ரூபா. 10 நாளைக்கு ஒருக்கா 7,000 ரூபா போட்டார். அதுக்கப்புறம் நானே இதில் பிளட்லாம் நின்ற பிறகு நானே போட ஆரம்பிச்சிட்டேன். ஓமந்திரம் வந்தால் ஃப்ரீ, அங்கே போனால் காசு, இப்படி போயிட்டுருக்கு. இப்போ பாலா அவர்களும் உங்களை மாதிரி ஒரு துணை நடிகராக வந்து பல படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு வர வருமானத்தை வச்சு நிறைய பேருக்கு உதவியும் பண்ணிகிட்டு இருக்காரு. நீங்கள் பாலாவுக்கு ஏதாவது அறிவுரை சொல்லணும் அப்படின்னு ஏதாச்சும் நீங்கள் அவருக்கு சொல்லியிருக்கீங்களா? சார், நீங்கள் எனக்கு நெருங்கிய நண்பர்களாக வந்து பார்த்து இவ்வளோ உதவி பண்ணல சார். நீங்கள் வந்து இவ்வளோ உதவி பண்ணியிருக்கீங்க, வாழ்க்கையில் மறக்க மாட்டேன் சார். அதாவது ரொம்ப குக்கிராமத்தில் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு. அது ஆம்புலன்ஸ்லாம் சாதாரண கிடையாது. அதுக்குள்ளேயே பெட்டு கிட்டு அந்த ஆக்சிஜன் சிலிண்ட்ரு குறைஞ்சது அந்த ஆம்புலன்ஸ்லாம் ஒரு 15 லட்சம் வரும். அது மாதிரி 4 கிராமத்துக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. நான் அதை வந்து பாராட்டுறேன். ஒரு சின்ன நடிகர் தான், அவ்வளோ ஒன்றும் ஃபேமஸ்லாம் கிடையாது. அவருக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்திருக்கு பாருங்கள், அது எவ்வளோ பெரிய விஷயம். இவர் செய்கிறத பார்த்து லாரன்ஸு இவரோட சேர்ந்துக்கிட்டார். சேர்ந்துக்கிட்டு இன்னும் நிறையா ஹெல்ப் பண்ணுங்க, நான் இது உதவி பண்ணுறேன் அப்படின்னார். இப்போ வந்து ராஜ்மோகன் சார் வந்து உங்களுக்கு உதவி பண்ணியிருக்காருல, ராஜ்மோகன் சாரோட தொடர்பு வந்து நீங்களாக வந்து தேடி போனீங்களா இல்லை அவர் வந்து உங்களை தேடி? அவங்களாம் வந்தாங்க. இப்போ உங்களை மாதிரி துணை நடிகர்கள் நிறைய பேருக்கு இந்த மாதிரி
நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். இந்த ஒரு மருத்துவ உதவிக்காக இருந்தாலும் சரி, ஒரு மரண கடைசி காரியங்கள் செய்கிறதுக்காக இருந்தாலும் சரி, ஒவ்வொன்றுக்கும் வந்து இன்னொருத்தரை வந்து தாங்கி நிற்கக்கூடிய ஒரு சூழலில் தான் இருக்கும். இந்த சூழலில் வந்து நீங்கள் நடிகர் சங்கத்துக்கு வந்து ஏதாச்சும் கோரிக்கைகள் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களை மாதிரி துணை நடிகருடைய வாழ்வாரத்துக்காக. நடிகர் சங்கம் பெருசாக செய்ய மாட்டாங்க. விஷால் சாரை அவரோட மேனேஜர் அனுப்பிச்சி விட்டார். உங்களுக்கு எவ்வளோ செலவுக்கு பணம் வேணும் அப்படின்னு கேட்டார். சார் எனக்கு தேவைப்படும் போது சொல்கிறேன் சார், பர்சனல் காசை கொடுப்பாரு. அந்த மாதிரி சில ஹீரோக்கள், விஜய் சேதுபதி, என் நண்பர் தெனாலிசாமின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் பையன் வந்து பிசியோதெரபி படிக்கணும்னா ஏசிஎஸ் காலேஜ் 1.5 லட்சம் கேட்டாங்க. உடனே அவன் தெனாலி வந்து என்கிட்ட அழுதான். ஏன்னா அவன் என் பழைய ரூம்மெண்ட்டு. நான் உடனே விஜய் சேதுபதி ஆஃபீஸ் கூப்பிட்டு போனேன். அவர் என் காரில் இதை பார்த்து மாடியிலேருந்து கீழே வந்துட்டார். என்னங்க சொன்னேன், சார் என் நண்பர் தெனாலிசாமி. அவரை பார்த்து நான் அழுதுட்டான். ஏன்னா சொல்லுங்க அப்படின்னா, சார் இதான் நான் எந்த காலேஜ் நீங்கள் போங்க அப்படின்னா, ஏசிஎஸ் காலேஜில் அவர் மேனேஜர் குமாரை அனுப்பிச்சி விட்டு அமௌண்ட்டை கட்டி ராஜேந்தர் நம்பர் ஃபோன் பண்ணி இது மாதிரி தெனாலி கட்டியாச்சு, காலேஜுக்கு கூப்பிட்டு போங்க. நான் அதுக்கப்புறம் என்னன்னா 3 வருஷம் அவர் தான் கட்டியிருக்காரு. இப்போ 4வது வருஷம் அவர் தான் கட்டுறேன்னு இருக்காரு. 5வது வருஷம் நானே ஒரு நல்ல ஆஸ்பத்திரியில் வேலைக்கு சேர்த்து விடுறேன். இப்போ அரசுக்கு நீங்கள் ஏதாவது கோரிக்கை வைக்கிறீங்க? இந்த துணை நடிகர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வந்து உதவி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அரசுக்கு ஏதாவது? இல்லை, அவங்க கரெக்டாக முறையீடு பண்ணாங்கன்னா பண்ணுறாங்க. அதில் மாற்றமே கிடையாது. விஜய் சார் சினிமாவில் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஹீரோ ஆளாங்கிறது அந்த தொழிலை பற்றி தெரியும். அவங்களுக்கு கரெக்டாக சொன்னால் எல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. சரி, ஓகே சார். எவ்வளவு கஷ்டத்தில் வந்து ரொம்ப பாசிட்டிவாக பேசுகிறீங்க. எதற்காக அடுத்து சினிமாவுக்கு ஃபியூச்சரை வந்து யங்ஸ்டர்ஸ் அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, நீங்கள் தொடர்ந்து வந்து இதே சந்தோஷத்தோடு, இதே ஆரோக்கியத்தோடு, இன்னும் ஆரோக்கியத்தோடு நீங்கள் இருக்கணும். மீண்டும் வாய்ப்பு கிடைச்சா இன்னொரு நேர்காணல் நம்ம நிச்சயமாக சந்திப்போம். இப்போ உங்களை நேரத்துக்கு தந்த கண்டிப்பாக சார். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20